கதையில்லையே. எங்கள் தாய் உன்னை தினம் போற்றும் நெஞ்சில் சிறு துளியோடு துயரில்லையே. உம்மை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாய் உன்னை தினம் போற்றும் நெஞ்சில் சிறு துளியோடு துயரில்லையே. விடியாத வாழ்வின் விடிவெள்ளியாக விளங்கும் எம் தாயே உம் தயை வேண்டினோ. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. ஈரான துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் எழுந்திரிச்சு நின்றுக்குவோம். நம்ம அம்மாவை இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். அம்மா வீட்டுக்கு கொண்டு எல்லாம் அவங்க புக்கு எல்லாம் கையில் எல்லாம் கீழே வச்சுருவோம். நம்ம ஜாமாலை வச்சுருக்கவங்க ஜாமாலை வச்சுக்குவோம். அம்மாவை நம்ம இப்போ கூப்பிடுவோம். நம்ம அவங்கள கூப்பிடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி முழு உள்ளத்தோடு மரியே வாழ்க, மரியே வாழ்க. விண்ணக மன்னக ராக்கினியே வாழ்க, விண்ணக மன்னக ராக்கினியே வாழ்க. எங்களுக்காய் தேவனை பெற்றுக் கொடுத்த தாயே வாழ்க, எங்களுக்காக தேவனை பெற்றுக் கொடுத்த தாயே வாழ்க. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவன் வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. சந்தோஷமா சொல்லுங்க. அப்பதான் கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவன் நேசரேயாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. மத்தேயு 10:32-33 சொல்லுது, என் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளுபவரை, ஆண்டவரே நாம் இப்படி சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, மரியாளின் மைந்தனாகிய உம்மை, மரியாளின் மைந்தனாகிய உம்மை நாங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பற்றிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றிக் கொள்கிறோம். ஆண்டவரே. இப்போ நம்ம இந்த பாட்டை பாட ஆரம்பிப்போம். வர வேண்டும் தேவ ஆவியே, வர வேண்டும் தேவ ஆவி, ஒவ்வொரு எங்கள் வாரும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் எழுந்து வாரும் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை பார்ப்பவரே வாரும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் தேவ ஆவி, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே. ஆவியானவர் வந்தாதான் நம்ம சுத்தமாக முடியும். ஆமென். அசுத்தத்தை வச்சு நம்மளால கடவுள்கிட்ட போக முடியாது. அப்ப கண்களை மூடி நம்மை நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகும். கைகளை உயர்த்தி
எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய கைகளால் நாங்கள் செய்த பாவத்துக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய கைகளால் செய்த பாவங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய விரல்கள் எல்லாம் பாவம் செய்த ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்கள் விரல்களால் பாவம் செய்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய வாயை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உதடுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உதடுகளை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் தான் ஆண்டவரே அக்கிரமம் செய்தோம். நாங்கள் தான் ஆண்டவரே அக்கிரமம் செய்தோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே. எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. எங்கள் முழங்கால்கள் மண்டிரட்டும் ஆண்டவரே. நன்றி. உம்முடைய விளைபெறான நாமத்துக்கு முன்னிலையில் மண்டிரட்டும் தகப்பனே. உம்மை உட்கொள்ளும்படியாக, உம்மை ஆட்கொள்ளும்படியாக, உம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உயர்த்தாமல் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அசுத்தத்தை ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அசுத்தத்தை ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. கண்கள்ல, சிந்தையில, இருதயத்துல பாவத்தோடு நிற்கிறத பார்க்க முடிகிறது. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. வாயிலுள்ள கெட்ட சொற்களை ஒப்பு கொடுக்காதவரே மன்னியும் ஆண்டவரே. தவறான இடங்களில் என்னுடைய வாயை வைத்தேன் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. விக்கிரகத்தில் படைத்ததை உண்டேன் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மன்னியும் தகப்பனே. எங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. தகுதி இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. நன்றி. துதி எடுத்தா சாத்தா ஓடுவா. கைகளை தட்டி துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். பாடுவோம். நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு தொழுது கொள்கிறோம். நம்முடைய குற்றம் என்னன்னு நல்ல கவனிங்க. உன்னை நான் பரிசுத்த ஆலயத்துக்கு அழைத்தேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் உன்னை மறுபடியும் தெரு ஓரங்களில் நின்று கூக்குரலிட்டு உன்னை அழைக்கிறேன். நீ என் ஆலயத்துக்கு வந்து உன்னை நீ ஆயத்தப்படுத்தாமல் நிற்கிற. என்னுடைய ஆடை அணிகலன்கள் நீ போட்டுக்கல. நான் உன்னைய எப்படி என்னுடைய விருந்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் இருத்தவராய், இதயத்தை திறந்தவராய் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த படத்தை ஒத்து கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அம்மா கைகளை விரித்துட்டு நம்மளை அழைக்கிறாங்க. அம்மா அழைக்க அழைக்கிறாங்க. ஏன்னா இறுதி காலங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தாய் இறங்கி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னகத்தை இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற பாக்கியம் படைத்த தாயாக இந்த தாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சாகாச சாய மாதா நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. பக்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள்
ஆயிரமாயிரமாய் கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மீகா 4:1. இறுதி நாள்களில் ஆண்டவர் கோயில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், குன்றுகள் எல்லாம் மேலாய் உயர்த்தப்படும், மக்களிடங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். ஆமென். மீகா சொல்றாரு, மக்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். ஆமென். அந்த மலையை சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த மலை மேலே ஏறும். இஸ்ரவேல்ல கடவுளுடைய 13 வகையான இரக்க குணங்கள் இருக்கு. அது எப்போ வெளிப்படுது அப்படின்னா, மோசேவை தேவன் கடந்து போகும் பொழுது யாத்ராகமத்தில் மோசே ஆவியில் கத்துகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, விடுதலை பயணம் 34:6-7 யாராவது எடுத்து படிங்க பார்ப்போம் சத்தமா. பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆண்டவர் ஆமென் அவர் முன்னிலையில் கடந்து செல்லுகையில், ஆமென் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், ஆமென் சினம் கொள்ள தயங்குபவர், ஆமென் பேரன்பு மிக்கவர், ஆமென் நம்பிக்கைக்குரியவர், ஆமென் 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், ஹalleluya கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஹalleluya. ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையரின் கொடுமைகளை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். ஹalleluya. ஆமென். Praise the Lord. இதை உடைச்சு தான் இந்த 13 ஆட்டிடியூட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய யூகம் என்னன்னா, ஒரு ரோஜா பூவை 13 இதழ்கள் சுத்தி இருப்பது போல இஸ்ரவேலின் மக்களை, கடவுளை நேசிக்கக்கூடியவர்களை இந்த 13 விதமான ஆவிகள் சுற்றி இருக்கிறது. இந்த 13 விதமான தேவனுடைய கிருபை சுற்றி இருக்கிறது. இதை தான் தாய் மரியாள் சுமந்து நின்று கொண்டிருக்கிறாள் அடைக்கல மாதாவாக. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏன் இந்த தாய் திருச்சபையினுடைய பாதுகாவலி என்று அவள் அழைக்கப்படுகிறார் என்றால், இந்த பாவிகளை மீட்கும் பொருட்டாக இந்த தாய் எழும்பி நிற்கிறாள். ஒவ்வொரு சமயமும் எழுந்து நின்று கொண்டே இருக்கிறாள். ஆமென். எவ்வளவு தவறுகள், அதனால தான் எழுதுறாங்க, அவர் இரக்கமும் கிருபையும் உடையவர், வல்லமையும் மகிமையும் உடையவர், அவர் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், கோபிக்க தாமதிப்பவர் என்று அந்த இரக்கத்தை வரிந்து கொண்டே வருவாங்க. அவ்வளவு தவறுகளோடு இருந்த பொழுதும் கடவுள் நம்மை சுமந்து நம்மை இழுத்து கூட்டி செல்வதற்காய் இந்த தாய் திருச்சபையின் கேடகமாக, பாதுகாவடியாக இந்த 13 பண்புகளோடு நின்று கொண்டிருக்கிறாள். அதனால தான் இது என்ன எழுதியிருக்கோன்னா, ரோசா மிஸ்டிகான்றாங்க. மிஸ்டிகானா மறைபொருள் என்று அர்த்தம். ஆமென். ரோஜாவை சுமந்து திரியக்கூடிய ஒரு மறைபொருள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எப்பொழுதுமே நம்மெல்லாம் எப்படி பார்க்குறோன்னா, மாதா அம்மாவை பார்த்தோன்னே அமைதியா, ஒரு சாந்தமா, அவங்க ஏதோ ஒரு சோகமாக அப்படி இருக்க மாதிரி நம்ம எப்பொழுதுமே பார்ப்போம். ஆனால் அவங்க ஒரு யுத்த ராணி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஷீ இஸ் த வாரியர், ஷீ இஸ் த சால்வேஷன் ஆர்மி. மீட்பினுடைய அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யெகோவா ஷபாத் அப்படின்னு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்மி சபாத். அவங்கள்ட்ட தான் எல்லா ஆர்மியும் இருக்கு. அதனால தான் கடவுளுக்கான சீடர்களை முன்னாடியே உருவாக்கிட்டு அவங்கள பார்த்து ஆணையிடுறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். கடவுளுடைய முதல் சீடர்களை யார் அவருக்கு கொடுத்தாங்கன்னா, தாய் மரியாள் தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் கூட கட்டளை இல்லை, அந்த அம்மா தான் கட்டளையிடுறாங்க. முதல்ல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். இப்போ இந்த 3வது அந்த அமர்வில் நீங்கள் பார்த்த கன்னி அன்னை மரியாள் மேலான எருசலேம் அப்படின்றத குறித்து பார்த்தோம். இதை குறித்து இன்னும் ஆழமாக பேசலாம் அடுத்தடுத்த
கூட்டங்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக பேசுகிறதுக்கு நாங்கள் அழைக்கப்படுறோம். அடுத்ததாக திரு ஜோயல், அவங்க தேவமாதா குழு, அதனுடைய முக்கியமான ஜெபக்குழுவோட ஆர்கனைசர். அவங்க வந்து திருவிவிலியத்தில் அன்னை மரியாள் பேசின 7 முக்கியமான தருணங்களை குறித்து பேச போகிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்னை மரியாள் வந்து நிறைய பேசவே இல்லை, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா இந்த இடத்துல அன்னை மரியாள் பேசின 7 தருணங்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் கடைசியில் 7 வார்த்தை சிலுவையில் பேசினான்னு இருக்கும். ஆனால் இந்த டாக் வந்து அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, எதிர்மறையாக இருக்கிறது. அன்னை மரியாள் பேசின 7 தருணங்கள்னு அவர் குறிப்பிட்டு பேசுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு நிறைய வந்து கார்டெல்லாம் நாங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி கார்டெல்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் எடுத்து பாருங்கள். இது ஒவ்வொரு கார்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கார்டு என்ன அப்படின்னா, இந்த டாக்குக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அம்மா பேசின எல்லா தருணங்களை இப்போ அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே நீங்கள் அதுலேயும் பார்க்க போகிறீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாக், மதிய உணவுக்கு பின்னாடி வரக்கூடிய அம்மா சுமக்கக்கூடிய சிலுவைகள்லையும் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுலேருந்து அம்மாவுடைய மிகப்பெரிய மௌனம், அதாவது எப்படி சொல்கிறேன்னா எவர்லாஸ்டிங் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஹோலி சைலன்ஸ். எப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய அமைதியிலே இருப்பார், நித்திய சாந்தத்திலே இருப்பார். அவர் பேசி ஆக்டிவேட் பண்ண நமக்கு தெரியாது. நம்ம நல்லா பேசினாலும் சரி, நம்ம ஆவியில் குதிச்சாலும் சரி, அழுதாலும் அவர் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மேரி குயின் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு இந்த ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு ஜெபமும் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு இந்த டாக்குள்ளே நீங்கள் பயணப்படுங்க. இந்த அம்மாவுடைய ஆகனி இதிலேருந்து ஆரம்பிக்குது. அம்மாவுடைய பெயினை குறித்து இனிமேல் வரக்கூடிய எல்லா டாக்குமே பேச ஆரம்பிக்க போகிறோம். அம்மா எவ்வளோ பெரிய போராடி, நம்மளை போராடி மீட்பதற்காக எவ்வளவு பெரிய ஒரு மௌனத்தை சுமந்து திரிந்தார்கள் என்பதை இந்த 7 தருணங்கள் மூலமாக ஜோயல் உங்களுக்கு விளக்கி காட்டப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த ஒரு நாள் இந்த தாய் மரியாளை பற்றிய ஆழமான இந்த படிப்பாய்வை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, முதல்ல பேசினவர் வந்து தனது மகனை தெய்வீக பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு அர்ப்பணிப்புள்ள தாயை பற்றி பேசுகிறாரு. அடுத்து வந்த கிறிஸ்டோபர் பிரதர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தாயை வந்து கேடகம் அப்படின்றத உங்களுக்கு வேதத்தின் மூலமாக எடுத்து காட்டினாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய திரு எட்வின்ற சகோதரர் என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, கலாத்தியர் 4:26. உங்கள் எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். பவுல் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தாயை பற்றி பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு இடம் தான் பவுலுடைய எல்லா லெட்டர்ஸ்லையும் தாயை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல போய் வைக்கிறார். அது ரொம்ப அதை பற்றிய விளக்கங்களை கொண்டு வரதே வந்து ரொம்ப ஒரு கடினமான போக்கு தான். இந்த ஸ்டடி வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஸ்டடி. நீங்கள் வந்து பைபிள் கோடிங்க தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வந்தால் தான் உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டட் காப்பி அந்த இதில் கொடுத்துட்டாங்க முன்னாடியே. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன பேச போகிறாரோ. அது பிரிண்டட், அந்த வசனங்கள் அதெல்லாம் அதில் இருக்குது. அதில் நீங்கள் குறிப்புகள் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் என்ன பேச போகிறாருன்னா, நமக்கு தாயாக கொடுக்கப்பட்ட மேலான எருசலேம் தாய் மரியாள் அப்படின்னு சொல்லி பேச போகிறார். பவுல் என்ன சொல்லியிருப்பானா, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், நம் எல்லோருக்கும் அவள் தாயானவள்னு எழுதி முடிச்சுட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மேலான எருசலேமை அவர் தாய் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். பெண்கள் வந்து சபையில் பேசக்கூடாது, முக்காடிட்டு கொள்ள வேண்டும், விதவைகள் மறுமணத்தை குறித்து பேசின அப்படிப்பட்ட பவுல் சகலவரையும் அந்த மேலான எருசலேம் என்ற தாயிடம் ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போய் விடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ரொம்ப ஆழமான தாயை பற்றிய ஒரு விளக்க உரை. இதை கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று நாம் இந்த தேவமாதா தியானம் 2025க்கு வந்திருக்கிறோம். அன்னை மரியாளுடைய மகிமைகளையும் மகத்துவங்களையும் நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சரி, நீங்கள் நினைக்கலாம் அது என்ன மரியாளின் மகிமைகளும் மகத்துவங்களும்? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார், நீ விசுவசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். Praise the Lord. Praise the Lord. நாம் இயேசுவை விசுவசிக்கும் பொழுது இயேசுவின் மகிமையை நாம் காண்போம். நீங்க திருவிவிலியத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில இடங்கள் அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? அவருடைய சொந்த ஊருக்கு போவார், ஆனால் ஆண்டவரால் அந்த இடத்துல எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. என்ன காரணம்? விசுவாசம். அவர்களுக்குள் என்ன இல்லை? இந்த வசனத்தை பாருங்க, நீ விசுவசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய். அப்ப இயேசுவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் மேல் விசுவாசம் வேண்டும். அதே போல அன்னை மரியாளுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இறைவனின் தாயாக, இயேசுவின் தாயாக இந்த பூமிக்கு வந்த இந்த தாயின் மகிமையை காண வேண்டும் என்றால் அந்த தாய் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக அந்த தாயினுடைய கன்னிமையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்று அநேக கேள்விகள் இந்த தாயினுடைய கன்னிமையை குறித்து நமக்கு பிரிவினை சகோதரர்கள் நம் மத்தியிலே வைக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டியும் இந்த தாயினுடைய மகிமையை யாராலும் ஒழிக்கவே முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த தாய்க்கு மகிமை கொடுத்தவர் யார் என்றால் அவர் மூவரு தேவன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த மூவரு தேவன் தான் இந்த தாயை இவ்வளவு பெரிதாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் அல்ல. அதனால இந்த அருமையான இந்த தியானத்தில் ஒரு இந்த ஜெபமாலை அட்டை உங்கள் கையில் இருக்கும். இது புனித மான்ஃபோர்ட் முறைப்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாலை அட்டை. இதை நாங்கள் இங்கே பயன்படுத்தி உங்களுக்கு இதை எப்படி தியானத்தோடு சொல்வது, இந்த அடிக்கடி சொல்வதுண்டு. தேவமாதா தியானத்தில் இந்த ஜெபமாலை எப்படி ஜெபிப்பது அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக நம்ம இந்த தேவமாதா தியானத்தில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். அதில் அந்த துக்க தேவரகசியங்கள் பார்த்தீங்களா? துக்க தேவரகசியம் இருக்கா பின்னாடி? இந்த கார்டு கையில் இருக்கா? இந்த உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் இந்த கிட்டில் அந்த கார்டு இருக்கா? ஆமாம், அதில் பின்னாடி பாருங்கள். துக்க தேவரகசியில் மரண வயசுப்பட்ட அப்படின்னு முதல் 10 மணியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது 10 மணியில் கசையால் அடிக்கப்பட்ட. இப்போ நாம் ஜெபமாலை சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணுவதில்லை என்றால் தியானம் பண்ணுவதில்லை. இந்த தியானத்தோடு சொல்லுகிற ஜெபமாலைக்கு தான் வல்லமை உண்டு என்று புனித லூயி டே மான்ஃபோர்ட் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் இந்த கார்டு. அதற்காக கொடுக்கப்பட்ட வழிமுறை தான் இந்த கார்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த முறைப்படி ஒரு 10 மணி ஜெபமாலை சொல்லி நாம் ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்பொழுதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த ஜெபமாலையில் நீங்கள் சொல்லும்போது நார்மல் என்ன சொல்வீங்க? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவயிற்றின் கனியாகிய அப்படின்ற அந்த இடத்துல லூயி டே மான்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த தியானத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு ஒரு சிறந்த பண்பு இருந்தது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 51ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19:51 என்ன சொல்லுகிறது? ஆமென். லூக்கா நற்செய்தி 2ஆவது அதிகாரம் 19:51. 19ஆவது வசனம் வாசிங்க, 51ஆவது வசனம் வாசிங்க. ஆனால் மரியாள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தன் இருதயத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய வாழ்க்கையை தியானித்து சொல்லக்கூடிய ஜெபமாலையில் தான் வல்லமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையை நம்ம தியானிக்கணும். துக்க தேவரசங்கள் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது? மகிழ்ச்சி தேவரசில் ஆண்டவருடைய பிறப்பை தியானிக்கிறோம். இந்த தியானத்தோடு சொல்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த கார்டு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருவயிற்றின் கனியாகிய அப்படின்ற அந்த இடத்துல அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா அந்த தியானத்தை கொண்டு வராங்க. முதல் 10 மணி என்ன சொல்றாங்க? மரண அவஸ்தைப்பட்ட ஆண்டவர் பூங்காவனத்தில் ரத்த இருக்கிறார். 2வது 10 மணியில் அவர் கசையால் அடிக்கப்படுகிறார். இப்போ நம்ம ஒரு 10 மணி ஜெபமாலை சொல்லுவோம். முதல் 2 மணியை ஆண்டவருடைய முதல் பாடுகளை தியானித்து சொல்லுவோம். அடுத்த 2 மணியை 2வது பாடுகள், அடுத்த 2 மணியை 3வது பாடுகள் சொல்லுவோமா? எல்லாரும் ஜெபமாலை எடுத்துக்கோங்க. நம்ம அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே,
உடைய திருவயிற்றின் கனியாகிய மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய முள்முடி சூடப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய முள்முடி சூடப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சிலுவையை சுமந்த இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சிலுவையை சுமந்த இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாய் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அன்னை மரியாள் உள்ளம் ஆழம் காணா கடலா. அன்பு கரு
தாயின் மடிதானோ